செந்தில் பாலாஜியால் முதல்வருக்கு வந்த சிக்கல், அமலாக்கத்துறை சமர்ப்பித்த ஆதாரம், திமுக ஆட்சிக்கே ஆபத்து. செந்தில் பாலாஜி வழக்கு தொடர்பாக அமலாக்கத்துறை நீதிமன்றத்தில் சந்தர்ப்பம் கிடைக்கும் போதெல்லாம் தங்களுடைய வாதத்தை வலுவாக வைத்து வருகிறார்கள். அந்த வகையில் செந்தில் பாலாஜி அமைச்சராக தொடர்வதால் அவருடைய ஜாமீன் ரத்து செய்யப்பட வேண்டும் என்கிற வழக்கு விசாரணை நடந்து வருகிறது. இந்த நிலையில் செந்தில் பாலாஜி தரப்பு வழக்கறிஞர், செந்தில் பாலாஜி அமைச்சராக இருந்த போதுதான் அவர் மீது வழக்குகள் பதிவு செய்யப்பட்டது. செந்தில் பாலாஜி அமைச்சராக இருந்தபோதுதான் அவர் மீது வழக்குகள் பதிவு செய்யப்பட்டது. அப்படி செந்தில் பாலாஜி அதிகாரத்தை தவறாக பயன்படுத்தி இருந்தால் அவர் மீது வழக்கை பதிவு செய்திருக்க முடியாது என்று செந்தில் பாலாஜி தரப்பு வழக்கறிஞர் தன்னுடைய வாதத்தை வைத்தார். இதைத் தொடர்ந்து செந்தில் பாலாஜி தரப்பினர் வேலை வாங்கி தருவதாக லஞ்சம் பெற்றுக்கொண்டு அதை திருப்பி கொடுத்து விட்டதாக உச்சநீதிமன்ற தீர்ப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது என நீதிபதிகள் சுட்டிக்காட்டிய போது, செந்தில் பாலாஜி தரப்பு வழக்கறிஞர் செந்தில் பாலாஜி ஜாமீனை ரத்து செய்யக்கூடாது என்றும், விசாரணைக்கு தொடர்ந்து செந்தில் பாலாஜி ஆஜராகி கொண்டுதான் இருக்கிறார், அதனால் அவரால் அமைச்சர் பணியை கூட சரிவர செய்ய முடியவில்லை என்றெல்லாம் செந்தில் பாலாஜி தரப்பு வழக்கறிஞர் தெரிவிக்க, இதனைத் தொடர்ந்து மனுதாரர் வழக்கறிஞர் குறிப்பிட்டு அவரால் அமைச்சர் பணியை சரிவர கவனிக்க முடியவில்லை என்றால் ராஜினாமா செய்து விட்டு செல்ல வேண்டியதுதானே என்கிற கேள்வியை எழுப்பியிருந்தார். மேலும் அமலாக்கத்துறை தரப்பு வழக்கறிஞர், செந்தில் பாலாஜி இந்த வழக்கில் ஜாமீனில் இருந்து விடுவிக்கப்படுவதற்கு முன்பு வரை இந்த வழக்கு சார்ந்து மாநில தடயவியல் நிபுணர் மணிவண்ணன் ஆஜரானார். ஆனால் செந்தில் பாலாஜி விடுதலைக்கு பின்பு அவர் ஆஜராகவே இல்லை என அமலாக்கத்துறை தரப்பில் ஒரு முக்கியமான குற்றச்சாட்டை நீதிமன்றத்தில் வைத்துள்ளார்கள். அந்த வகையில் உச்சநீதிமன்றம் செந்தில் பாலாஜி அமைச்சராக தொடர்ந்தால் அவர் மீது விசாரணை நியாயமாக தொடருமா என எழுப்பிய கேள்விகளுக்கும் குழப்பத்திற்கு பதில் அளிக்கும் வழக்கில் செந்தில் பாலாஜி விடுதலைக்கு பின்பு மாநில தடயவியல் நிபுணர் மணிவண்ணன் ஆஜராகவில்லை என்கிற வாதத்தை அமலாக்கத்துறை முன்வைத்து, செந்தில் பாலாஜி வெளியே வந்த பின்பு அவர் அமைச்சராக தொடர்வதால் இந்த வழக்கின் விசாரணை நியாயமாக நடத்த முடியவில்லை என்பதை அமலாக்கத்துறை தரப்பில் தெரிவிக்க முயற்சித்து வருவதை நீதிமன்றம் மிக உன்னிப்பாக கவனித்து வருகிறது. இந்த நிலையில் நீதிபதிகள், செந்தில் பாலாஜி நீண்ட நாள் சிறையில் இருந்தார் என்பதற்காகவே அவருக்கு ஜாமீன் வழங்கப்பட்டது. அவர் அமைச்சராக தற்பொழுது தொடர விருப்பம் தெரிவித்தால் நாங்கள் இந்த வழக்கை விரைந்து முடிப்போம் என்று தேதி குறிப்பிட்டு இந்த வழக்கை ஒத்திவைத்தனர். மேலும் செந்தில் பாலாஜி நான் அமைச்சராக தொடர்கிறேன் என்று விருப்பம் தெரிவித்தால் இந்த வழக்கை விரைந்து முடிக்கப்படும் என நீதிபதிகள் தெரிவித்துள்ளனர். அந்த வகையில் இந்த வழக்கை தாமதப்படுத்தும் நோக்கில் இழுத்தடிப்பு செய்ய முடியாது என்றும், அந்த வகையில் இந்த வழக்கு விரைவில் முடிக்கப்படும் என்றால் வரும் 2026 சட்டசபை தேர்தலுக்கு முன்பே வழக்கின் தீர்ப்பு வருவதற்கு வாய்ப்பு உண்டு. அந்த வகையில் சட்டசபை தேர்தலுக்கு முன்பு செந்தில் பாலாஜி குற்றவாளி என அறிவிக்கப்பட்டு சிறை சென்றால் அது திமுக ஆட்சிக்கே ஆபத்தை ஏற்படுத்தும் விதத்தில் 2026 சட்டசபை தேர்தல் தீர்ப்புகளை மக்கள் வாக்குகள் மூலம் தெரிவிப்பார்கள் என்கிறது அரசியல் வட்டாரங்கள்.